பசிக்குதே, எனக்கு பசிக்குதே, எனக்கு பசிக்குதே. இந்த நம்ம எப்ப சாப்பிட்டாலும் பக்கத்துல இருக்கிறவங்களை நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லணும். அதுதான்ப்பா மனுஷ குணம். இதை நீ என்னைக்குமே மறக்க கூடாது. நான் மறந்தே போயிட்டேன். நீ பாட்டி சொல்லிட்டு போயிட்டேன். இப்ப பக்கத்துல யாருமே இல்லையா? எனக்கு பசிக்குதே, யாருனாச்சும் வாங்கல. எனக்கு பசிக்குது, எனக்கு பசிக்குதே, எனக்கு வா 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 வா, நல்ல சமயத்துக்கு வந்திருக்கா. அப்படி என்ன கோபால் இதெல்லாம்? ஒண்ணும் முடியாத மாதிரி பேசுறியா? அன்னைக்கு தான் நீ சொன்னிய கோபாலு, நாம் எது சாப்பிட்டாலும் பக்கத்துல இருக்கிறவங்கள நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லணும். அதுதான்ப்பா மனுஷ குணம். அதை நீ என்னைக்கும் மறக்க கூடாது அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு நிஜம் மறந்துட்டிய. சாப்பிட்டு எனக்கு பசிக்குது, சாப்பிட்டு கட்டுவோம். பழம் பிடிக்காதா? ஏன் அழுவுற? நாளல கோபால், நாளல அம்மா நருள் உனக்கு கிடைச்சிருச்சு. அவளோட குழந்தை பார்வை மேல விழுந்துருச்சுப்பா. அதை நினைச்சு நான் ஆனந்தப்படுறேன்ப்பா, நான் ஆனந்தப்படுறேன். நீ என்ன சொல்ற? எனக்கு புரியலையே. உனக்கு புரிய வேண்டாம், எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ மனுஷாயிட்ட கோபாலு, நீ மனுஷனாயிட்ட. நான் மனுஷனாயிட்டா? அப்ப எனக்கு பசிக்குது. அப்படி இப்படி 2 பேரும் ஒன்னா சாப்பிடலாம். என்னம்மா கோவிலுக்கு நேரமாகல, எங்க பூக்கடலை எடுத்துக்கிட்டு வாமா. என்னம்மா மாசம் மாசம் எடுத்துக்கிட்டு வாமா, சீக்கிரம். ஒண்ணு சொல்லணுமா? தினம் செய்கிற வேலை தானே. பால் சொம்பு எங்க? போமா, போய் எடுத்துக்கிட்டு வாமா. இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, ஜனங்கள் எல்லாம் கோவில காத்துக்கிட்டு இருக்க போறாங்க. கொண்டாமா. ஏன்பா இப்படி காலில் கஞ்சி கொட்டின மாதிரி பறக்குறீங்க? கொஞ்சம் மெதுவா போனா போச்சு. அப்படின்னா 1000 ஜனங்க அங்க காத்துட்டு இருக்க போறாங்க. தப்பா பேசக்கூடாதுமா. 1000 பேர் வந்தா என்ன, 5 பேர் வந்தா என்ன? கோவில் கோவில் தானே, நேரத்துக்கு போய் பூஜை பண்ண வேண்டாம்? நான் வர்றேம்மா. இனிமே போய் விளக்கெல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி பூஜை பண்ணி மகமாயே சாப்பாடு கொண்டாந்துருமா கோவிலுக்கு. கோபாலு, கோபாலு, ஓம் பிரார்த்தனை வீண் பகலப்பா. மகமாயி கண்டறந்து பார்த்துட்டா, அந்த மகமாயி கண்டறந்து பார்த்துட்டா. நேரம் போய் உங்க அப்பா பாரு. இந்த நிலைமையில அவர் உன்னை பார்த்தாருன்னா அப்படியே பூரிச்சு போயிடுவாரு, பூரிச்சு போயிடுவாரு. உசாரியா ஏட்டையா, வாயா, நல்ல சமயத்துக்கு வந்திருக்கிறையா. வாயா, இங்க பாரியா கோபாலு, அவன் எப்படி இருக்கான் பாருயா. உசாரியா, என் கண்ணே என்னால நம்ப முடியலையே. என் மகன் கோபால் வாய்வன், என் பைத்தியக்கார பிள்ளை ஆய்வன். பூசாரியா, ஒரு மந்திரம் போல, ஒரு வைத்தியமும் பார்க்கலையே, எப்படியா இவனுக்கு பைத்தியம் தெரியுது? என்னால நம்பவே முடியலையே. நம்ப முடியலையா? ஏட்டையா, நம்பிக்கைங்கிற வார்த்தைக்கே இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? தெய்வம். அந்த தெய்வத்துக்கு முன்னாலேயே நின்றுட்டு நம்ப முடியலையேன்னு வாய்குசாம சொல்றியா? ஐயா, எனக்கு மூளையை கூடன்னு உன் பையன் வேண்டிக்கிட்டான், என் பையனுக்கு அறிவை கூடன்னு நீ வேண்டிக்கிட்டேன். வாழ வேண்டிய இந்த குருத்தை வளர விடுன்னு நானும் வேண்டிக்கிட்டேன். ஒருத்தருக்கு 3 பேரா வேண்டிக்கிட்டு இருக்கிறமே, அதுக்கு தாயா பலன் கிடைச்சு போயிருக்கு. அம்மன் கண்டறந்து பார்த்துட்டா, உன் மகனுக்கு அருள் கிடைச்சு போயிடுச்சு. அந்த அம்மன் அருள் கோபாலுக்கு கிடைச்சு போயிடுச்சு. கோபாலு, உங்க அப்பாவுக்கு உன் கையாலேயே பிரசாதம் கொடு. இந்த மருந்த உள்ள போய் வாங்கி வாப்பா. கோபாலு, வாங்க. வாங்க. உங்க உடம்புக்கு என்ன? நான் நல்லா தாங்க இருக்கேன். நம்ம பையன் விஷயமா வந்தாங்க. அவனுக்கு என்ன, அவன் உடம்பு குணமாயிடுச்சு. அது சரிங்க, நீங்க புதுசா கார் வாங்கிருக்கீங்க. நம்ம பையனும் வண்டி ஓட்டான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்ககிட்ட டிரைவர் வேலைக்கு சேர்த்து விடலான்னு வந்தேங்க. ஆல்ரைட் கோபாலு, இனிமே என் காருக்கு நீ தான் டிரைவர். ரொம்ப நன்றிங்க. என்ன ஏட்டையா, சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷங்க. நல்ல டானிக் சாப்பிட்ட மாதிரி ஆச்சுங்க. புசாரையா, வாயா. பாபா, வடக்கு போயிருந்தியே, எப்ப வந்த? எல்லா பேருக்கும் போயிருந்தியா? தரிசனம் நல்லபடியா கிடைச்சதா? நல்ல திருப்தியா முடிஞ்சதுங்க. இன்னும் நல்ல சமாச்சாரங்க. ஊருக்கு போறப்ப உங்க கையில 1000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு போன இல்லீங்களா?
அந்த பணம் உங்க கைக்கு மாறின உடனே விஷயமே மாறி போயிடுச்சுங்க. வடக்க யாத்திரை போன இடத்துல தூரத்து உறவுக்காரங்களும் வந்திருந்தாங்க. விளையாட்டா பேச்ச ஆரம்பிச்சோம். கடைசியில அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கு பையன் இருக்கிறதா தெரிஞ்சது. என் பொண்ணுக்கு பேசி முடிவு பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்தேனே, அந்த பணத்தை வாங்கிட்டு போய் தான் கல்யாண ஏற்பாடு எல்லாம் கவனிக்கணும். அப்ப பணத்தை கொடுக்குறீங்களா? தர்றேன்ப்பா, தர்றேன். வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நீயோ சுபகாரியம்னு வேற சொல்ற. 2 நாள் கழிச்சு வெள்ளிக்கிழமை நல்ல நாள், அன்னைக்கு தர்றேனே. அதுவும் சரிதாங்க. அப்ப நான் வரட்டுங்களா? போயிட்டு வெள்ளிக்கிழமை அவசியம் வந்துடுறேங்க. பணத்தை மகமாய் காலில் வச்சு கொடுத்துருங்க. வரேங்க. அம்மா, உன் பாதத்துல வச்சுதான் உன் அனுமதியோட அந்த பணத்தை நான் எடுத்தேன். இப்பவும் உன் பாதத்துல வச்சுதான் பணத்தை திருப்பி கொடுக்கும்படி கொடுத்தவன் என்ன கேட்டுட்டு போறான். எங்க இருந்துமா நான் கொடுக்க போறேன்? உன்னை நம்பி வெள்ளிக்கிழமை கொடுக்குறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். நீதான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும். நீ ஏற்பாடு பண்ணிடுவேன். ஐயா ரொம்ப கோவமா இருக்காரு போல இருக்கு. ஏன் டாக்டர், கோவத்துக்கு ஏதாவது மருந்தா? கைய விடுங்க. ஏய் கழுத, உனக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன். இவ்வளவு லேட்டா வருது? ஆமா, உனக்கு என்ன சின்ன பாப்பா நினைப்ப? இன்னும் என்ன உனக்கு பாவன தாவணி? ஒரு ஃபாரின் டாக்டரோட உட்பி ஒய்ஃப் ஜோரா புடவை கட்டிக்கிட்டு இம்ப்ரெசிவா இருக்க வேண்டாம்? இந்த பாரு, நாளையில இருந்து நீ பாவாடை கட்டக்கூடாது, புடவை தான் கட்டணும். நாளையில இருந்து நீ இவ்வளவு லேட்டா வரக்கூடாது, சீக்கிரமா வரணும். சரி. நாளையில இருந்து நீ இவ்வளவு தள்ளி உட்காரக்கூடாது, என் பக்கத்துல உட்காரணும். சரி. ஓகே, கமான். ஏய், நாளையில இருந்து இப்படி நீ ஓடக்கூடாது. சரி சரி, எங்க அப்பா வர நேரம் ஆயிடுச்சு, நான் நாளைக்கு வரேன். அப்பா, ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு இல்லையா? பின்ன ஏன்பா உங்க முகம் வாடி இருக்கு? சொல்லுங்கப்பா. அம்மாடி, உன்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? நீயும் சேர்ந்து வேதனைப்பட போற. உங்களுக்கு என்ன வேதனையா இருந்தாலும் அது என்னால போக்க முடியும், சொல்லுங்க. சரிம்மா, சொல்றேன். எனக்கு ஒரு 1000 ரூபாய் அவசரமா தேவைப்படுது. உன்னால கொடுக்க முடியுமா? என்னம்மா இது? நான் தலை போற விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன், நீ குழந்தை மாதிரி சிரிக்கிறியே. பின்ன ஒரு 1000 ரூபாய்க்காக இப்படி புலம்புறீங்களே. இப்ப உங்களுக்கு 5000 ரூபாய் வேணுமா? சொல்லுங்க, நான் வாங்கி தர்றேன். என்னம்மா சொல்ற? 5000 ரூபாய் நீ வாங்கி கொடுக்கறியா? அந்த மாதிரி 10 மடங்கு பணம் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒருத்தர் இருக்காருப்பா. யாருமா அது? பண்ணையார் மகன்பா. அடடே, பாபுவை சொல்றியா? ஆமாப்பா, என் வார்த்தைக்கு அவரு ரொம்ப கட்டுப்பட்டவரு. கட்டுப்பட வேண்டியது அவன் கடமையாச்சம்மா. என் மேல அவருக்கு ரொம்ப பாசம்பா. பாசம்னு சொல்லாதம்மா, பக்தின்னு சொல்லு. அப்பா, இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கற்பகம், உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுதுமா. அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து அவனை காப்பாத்துறமே, இப்ப அவன்கிட்ட உதவின்னு போய் நின்னா அவன் மறுக்க மாட்டான்னு நீ நினைக்கிறேன். உண்மைதாம்மா, உண்மைதான். ஆனா அவனா அன்னைக்கு 2000 ரூபாய்க்கு பரிசு கொடுத்தப்போ உயிரோட மதிப்பு 2000த்துல அடங்காதுன்னு நீ தான் மாத்திட்ட. இப்ப நாமே வலுவில போய் அவன்கிட்ட ஒரு 1000 கேட்டா, என் உயிரோட மதிப்பை 2000த்துல இருந்து 1000க்கு குறைச்சுட்டீங்களே, அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு அவன் விளையாட்டை கேட்டுட்டான்னா வேண்டாம். அவன்கிட்ட போய் நாம உதவி கேட்க வேண்டாம், அது தப்பு. நான் எப்படியோ சமாளிச்சுக்கிறேன். வரும்போதே மகமாயி கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். நமக்கு என்னம்மா, நமக்குன்னுதான் அவ ஒருத்தர் இருக்கிறாளே. வாங்க 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 வாங்க. அம்மாயி, அம்மா, தாயி, எங்க பண்ணையாரு சொன்னாரு அந்த கோயில் இதுதாங்க. இனிமே நீங்க சினிமா படத்தை இங்கே எடுத்துக்கலாம். சினிமா படக்காரங்க சார், உங்க படத்துல யார் கதாநாயகி, யார் கதாநாயகி? ஏண்டா சிலுப்புற, ஏண்டா சிலுப்புற? ஒரு இடத்துல நில்லுடா. பட்டி காட்டா யானையை முறைச்ச மாதிரி.
உங்க 2 பேர்ல யார் யானை? இது வளைஞ்ச யானை, இது நிமிர்ந்த யானை. என்ன கணக்கு அது? அதாவது சீக்கிரத்துல உனக்கு தும்பிச்சாங்க ஏன் வளருமா? நீ நல்ல அகலமான இடத்துல படு, ராத்திரியே வளர்ந்தாலும் வளரும். வளர்த்த எல்லாரையும் வளைச்சு போட்டுக்கிறேன். வளைச்சு போறதோட இரு, வாயில போட்டுக்காத. லெட்ஸ் கோ இன்சைட். அது இப்பதான் போன வாரம் போய் கிடைச்சாங்க. பெயிண்டையா கேக்குறாரு அவரு, உள்ள போகலாமாங்கிறாரு. பூனை பிடிக்கிறாரா? புலி சார். இந்த இடத்துக்கு வந்தவன எனக்கு ஒரு அருமையான ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன சார்? நம்ம படத்தினுடைய கிளைமேக்ஸை இங்கேயே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். முடிச்சிருக்க சார். புள்ளி சார், நம்ம கதைப்படி வில்லன் கதாநாயகிய மெட்ராஸ்ல ஒரு பாழடைஞ்ச பங்களாவில அடைச்சு வச்சிருக்கா இல்லைங்களா? ஆமா. அங்க இருந்து அவ அப்படியே எஸ்கேப் ஆவறா. தப்பிச்சுக்கலாம். நேரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறான். ஏன் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இல்லையா? இருக்காது. ஏன்னா இது சினிமா கதை. அதுதான் புதுமை. ரயில்ல ஏறான். உடனே ரயில் உடனே ஜன்னல் வழியா ஹீரோயின் வெளிய பாக்குறா. பார்த்த உடனே என்ன சார்? ஒரு ஷாக்கு. அப்படியே அவளை தூக்கி வாரி போடுது. ஏன்? அங்க வில்லன் ஒரு கார்ல அப்படியே அந்த ரயில ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றான். என்ன பண்ணுவா ஹீரோயினி? என்ன பண்ணுவா? ரயில்ல இருக்கிற செயினை பிடிச்சி இழுத்து நிறுத்தினாக்கா போலீஸ் வருது. போலீஸ் கிட்ட அந்த வில்லனை மாட்டி கொடுக்க வேண்டியது தானே? அவ்வளவுதானே. மாட்டி கொடுக்க மாட்டா. இது சினிமா கதை. அதுதான் புதுமை. ஜன்னல் வழியா அப்படியே எகிரி வெளியே குதிச்சா. வயக்காட்டுல குதிச்ச உடனே விழுந்து எழுந்து ஓடுறா. ஓடிட்டே இருக்கிறான். எங்க ஓடுறா? வயல்ல நண்டு பிடிக்க ஓடுறா. எங்கயா ஓடுறா? டோன்ட் டிஸ்டர்ப். நேரா இந்த கோயிலுக்கு வர்றா சார். சார், இந்த கோயிலுக்கு வந்த உடனே இந்த மணி அடிக்கிறவன அவ பாக்குறாளா? பார்த்தா அந்த நேரத்துல நீ பிள்ளையார் கோயில்ல தேங்காய் திருட போயிருந்தேன். அதனால பார்க்க முடியல. உடனே உள்ள வந்தா அப்படி டேன் பண்ணி பார்த்த உடனே இன்னொரு ஷாக். அங்கேயும் வில்லன் துரத்திக்கிட்டே வர்றான் சார். என்னங்க பாவம் பொம்பளை என்ன பண்ணுவா? தவிக்கிறான். தக்காளி விக்கிறான். தத்தளிக்கிறான். அப்படியே துடிக்கிறான். கண்ணீர் வடிக்கிறான். இங்கதான் நீங்க கவனமா கேட்கணும். கேட்கிறேன் சார். பணத்தை போட்டுக்கிறேன். படத்தினுடைய முக்கியமான பாயிண்ட் இங்கதான் ஜாயிண்ட் ஆகுது. நேரா கதாநாயகி கோயில அப்படியே எட்டி பார்த்த உடனே பளீர்னு ஒரு மின்னல் இல்ல ஐடியா ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் இந்த படத்திலேயே உள்ள புதுமை. நேரா கதாநாயகி கர்ப்பக்கிரகத்துக்குள்ளவே போறான். போன உடனே அங்க இருந்த அம்மன் சிலையை தூக்கி நானே அந்த அம்மன் மாதிரி அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டான். அவ்வளவுதான் சார். வில்லன் வந்தான். கதவு வழியா உள்ள பாக்குறான். உள்ள அம்மனை போலயே அலங்காரமா உட்கார்ந்து இருக்கிற நம்ம ஹீரோயினிய பார்த்து அம்மன்னே நம்பி பயந்து அலறி ஓடிடுறான். எப்படி? மன்னிக்கணுங்க, இது வரைக்கும் நான் பேசாம தான் இருந்தேன். ஏன்னா உங்க கதையும் ஓட்டமும் ரயில்லையும் வயல்லையும் தான் இருந்தது. இப்ப கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே வந்து அம்மன் சிலையே தூக்கணும்னு சொன்னீங்க பாருங்க. அது மட்டும் வேண்டாங்க, என்னால அனுமதிக்க முடியாது. எங்களுக்கு ஒண்ணு ஏனாம வேண்டாம். இந்த கோயிலுக்கு 5000 ரூபாய் நன்கொடை கொடுக்கறோம். 5000 கொடுக்குறீங்கல்ல, அப்புறம் என்ன அம்மனை தூக்கி தனியா வச்சுட்டு படத்தை எடுங்க. கனகப்பிள்ளை ஐயா,